வணக்கம் பாலாஜி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோடை சீசனை முன்னிட்டு 66வது பழ கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த பழ கண்காட்சியானது பார்த்தோம்னாக்க 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த பழ கண்காட்சியை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தற்போது குவிந்துள்ளனர். இந்த இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்தோம்னாக்க இங்க வைக்கப்பட்டுள்ள பழங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். குறிப்பா பார்த்தோம்னாக்க மா, பலா, வாழை, ஆரஞ்சு, பேரி மற்றும் எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், திராட்சை உட்பட்ட 5 டன் பழங்கள் கொண்டான டைனோசர் இந்த வடிவத்தில் பழங்களால் கொண்டு இந்த டைனோசர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த டைனோசர் ஆனது பார்த்தோம்னாக்க நுழைவாயிலே உள்ளது. இந்த டைனோசர் ஆனது மிக பிரம்மாண்டமாக பழங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த டைனோசர் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க இதை கண்டு இந்த பழங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க அரிய வரை பழங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இங்க பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த அரங்குகள் பழங்கள், அதாவது இங்க நீலகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய பழங்கள் மற்றும் மற்ற மாவட்டத்தில் விளையக்கூடிய பழங்கள், இந்த பழங்களை காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பழங்களை இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவரும் புகைப்படம் எடுத்தும் அதை பார்த்து ரசித்து செல்கின்றனர். சில பழங்கள் பார்த்தோம்னாக்க இவ்வாறு பழங்கள் உள்ளதா என்று சுற்றுலா பயணிகள் வியக்கும் வகையில் அவர்கள் இந்த பழங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் பார்த்தோம்னாக்க குன்னூர் பூங்காவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே பார்த்தோம்னாக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி. நான் சென்னை நுங்கபாக்கத்துல இருந்து வரேன். நான் இந்த பார்க்ல இருந்து வரேன். இந்த டிசைன், இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயும் டிசைன் பண்ணாங்களா, அதுக்கு நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த போட்டிங்ல அந்த பிளேட்டிங்ஸ்ல எல்லாமே எல்லா ஸ்விங்ஸ் எல்லாம் பிளே பண்ணது எல்லாம் ஜாலியா இருந்தது. இருக்கு. நாங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல இருந்து ஃபேமிலியோட லீவ் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். சிம்ஸ் பார்க்ல ஃப்ரூட்ஸோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டேரி பூலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல அந்த பீகாக் பண்ணியிருக்கிறது, டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாம் ரொம்ப மார்வலஸா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நான் மன்னார்குல இருந்து வந்திருக்கேன். ஃப்ரூட் ஷோக்காக வந்திருக்கேன் பாக்குறதுக்காக. இந்த ஃப்ரூட்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. நாங்க பாக்குறதுக்கு எல்லாமே நாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற அளவுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். நிறைய விதமான பழங்களை அனிமல்ஸ் முறையிலயும் கண்காட்சிக்காக வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க் ஃபுல்லா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் கிரீன்ஸா இருந்துச்சு. இந்த இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் அட்வென்ச்சரஸாவும் இருந்துச்சு. சிம்ஸ் பார்க் வந்தா இந்த ஃப்ரூட்ஸ் கண்காட்சி எல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குது. எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு நீட்டா வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மொத்தம் எங்க இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு இடமா நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த ஃப்ரூட் கண்காட்சி எல்லாரும் பார்க்கலாம். நல்ல முறையில் செஞ்சு வச்சிருக்காங்க.